Hi students, good morning. In the video la transforms and partial differential equations subject la unit 2 Fourier series ku important results and definitions பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் டெஃபினிஷன்ஸ் பற்றி ஒன்றும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணலை. அதனால எகைன் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். ஃபோரியர் சீரீஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Fourier series are particularly suitable for expansion of periodic functions. So periodic functions expand பண்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். Then Fourier series are very useful in electrical engineering problems. So electrical engineering problemsல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then periodic function அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். f of xங்கிறது பீரியாடிக் அப்படின்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்பொழுது சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் பீரியாடிக் வித் ரெஸ்பெக்ட் டு பீரியட் 2π அப்படின்னு சொல்லலாம். இப்போது சைன் 0வோட வேல்யூ என்னவோ அதே தான் 2πயோட வேல்யூவாக இருக்கும். தென் சைன் 30ஓட வேல்யூ என்னவோ அதே தான் 2π + 30 இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன மீனிங் அப்படின்னா ஆஃப்டர் 2π வேல்யூ கெட்ஸ் ரிப்பீட்டட். அதே மாதிரி 4π போட்டோம்னாலும் வேல்யூ கெட்ஸ் ரிப்பீட்டட். ஆனால் இருக்கலே சின்ன வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் p for which this equation is true for every value of x will be called the period of the function. Then sin xங்கிறது periodic with period 2π, அதுவே cosனாலும் 2π தான், பட் tan அப்படின்னா π. continuity of the function செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். f of a plus equal to f of a equal to f of a minus. Then அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். ஃபோரியர் சீரீஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸையும் ஃபோரியர் சீரீஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். தென் அடுத்தது ஃபோரியர் சீரீஸ் இஸ் யூஸ்ஃபுல் இன் எக்ஸ்பேண்டிங் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் சின்ஸ் அவுட்சைட் தி க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு வெளியேயும் பீரியாடிக் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் அடுத்தது ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ அதை எழுதியிருக்கேன். இதில் a0 an a1 a2 எக்ஸெட்ரா an எக்ஸெட்ரா அதே மாதிரி b1 b2 எக்ஸெட்ரா bn இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். சரியா? தென் ஆய்லர் ஃபார்முலா அப்படின்னா இந்த f of xஐ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இதில் இருக்கிற a0 an bn ஒன்றுக்குமே எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு இந்த a0 an bn இது எல்லாத்தையும் தான் வந்து ஆய்லர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் இருக்கிற a0 an bn இது ஒன்றுமே வந்து என்னென்னா ஆய்லர் ஃபார்முலா. ஸோ பர்டிகுலராக ஆய்லர் ஃபார்முலா அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா a0 an bn இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் எழுதணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வருமானு தெரியல. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டிரிச்லெட் கண்டிஷன் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன். ஸோ ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிரிச்லெட் கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். பீரியாடிக் f of x வந்து பீரியாடிக்காக இருக்கணும். தென் சிங்கிள் வேல்யூட் அண்ட் ஃபைனட். அது என்ன சிங்கிள் வேல்யூட்? சிங்கிள் வேல்யூட் அப்படின்னா இப்போது பாருங்கள் நான் டபுள் வேல்யூட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ f of x equal to root xன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ x equal to 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது f of xோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைக்குதா? ஸோ ப்ளஸ் 2ங்கிறது ஒரு வேல்யூ, மைனஸ் 2ங்கிறது இன்னொரு வேல்யூ. ஸோ சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் இது கிடையாது. ஸோ இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு சிங்கிள் வேல்யூடுன்னா என்னென்னு. இப்போ f of x equal to சிம்பிளாக ஒரு எக்ஸோ x + 2 x + 3 அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் வேல்யூட். இது வந்து டபுள் வேல்யூட். சரியா? ஸோ பீரியாடிக்காக இருக்கணும், சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், ஃபைனட்டாக இருக்கணும். தென் f of x has finite number of finite discontinuities in any one period.
ஸோ ஒரு பீரியட்குள்ளே ஃபைனட் நம்பர் ஆஃப் ஃபைனட் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கலாம் அண்ட் ஹேஸ் நோ இன்ஃபைனட் டிஸ்கண்டினியூட்டி. இன்ஃபைனட் நம்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையா டிஸ்கண்டினியூட்டிஸ் அதில் இருக்கக்கூடாது. தென் அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஹஸ் அட்மோஸ்ட் ஃபைனட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா. மேக்ஸிமா மினிமா இருந்தாலும் அதுவும் ஃபைனட் நம்பராக தான் இருக்கணும். தென் அடுத்தது டிரிச்லெட் கண்டிஷனுங்கிறது நெசசரி கண்டிஷன் கிடையாது, பட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸ். அதுவே tan x வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா tan x has infinite number of infinite discontinuities. ஸோ ஃபைனட் நம்பர் ஆஃப் ஃபைனட் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருந்தால் தான் கரெக்டு, பட் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் இன்ஃபைனட் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கிறனால டிரிச்லெட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதே மாதிரி கொசிக்கன் எக்ஸும் வந்து டிரிச்லெட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரியா? தென் அடுத்தது கன்வர்ஜென்ஸ் தியரம் ஆன் ஃபோரியர் சீரீஸ். ஸோ கன்வர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. சிம்பிளாக இது சொல்லணும் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் லிமிட்டை ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு சம் ஆஃப் தி ஃபோரியர் சீரீஸ் கிடைச்சிரும். கன்வர்ஜென்ஸ் தியரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபோரியர் சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறோம். டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸில் இப்படியும் கண்டினியூஸ் பாயிண்டில் டைரெக்டாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியும் போடுவோம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தெரியும். தென் பெர்னாலி ஃபார்முலா. பெர்னாலி ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இது உங்களோட ஃப்யூச்சர் யூஸ்க்கு ரொம்பவே தேவைப்படும். பெர்னாலி ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பர்டிகுலராக பெர்னாலி ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தென் இதெல்லாமே ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். இதையும் நம்ம ப்ராப்ளமில் யூஸ் பண்ணுவோம். integral e power ax sin bx dx equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx. அதே மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் அடுத்தது ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா லிமிட் -π to +πயாவோ அல்லது -L to +Lஆவோ இருந்துச்சு அப்படின்னா ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் இந்த லிமிட்டில் இருந்துன்னா ஈவனாவோ அல்லது ஆடாவோ இருக்கலாம். அதுவே 0 to 2πயாவோ 0 to 2Lஆவோ இருந்துச்சுன்னா ஆட் ஈவன் அந்த கேஸ்க்கு நம்ம செக் பண்ணவே கூடாது. இப்போ ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல -x போடணும். எஃப் ஆஃப் -x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதுவே எஃப் ஆஃப் -x போடும் பொழுது ஒரு நெகட்டிவ் சைன் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். இது தானே ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த சைடில் இப்படி போகுது, அதுவே அப்படியே ரிவர்ஸாக சிமெட்ரிக்காக ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கும். அதுவே ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் சிமெட்ரிக்காக இருக்கும். பாருங்கள், இங்கே போகிறது அப்படியே ரிவர்ஸாக சிமெட்ரிக்காக இந்த சைடும் இருக்குது. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ், ஆட் ஃபங்க்ஷனுங்கிறது சிமெட்ரிக் அபவுட் தி ஆரிஜின். சரியா? ஸோ இப்போது ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா a0 an 0, தென் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா bn 0. சரியா? இப்போது a0 an 0 அப்படின்னா bnோட வேல்யூ எப்படி எழுதலான்னா -π to +πக்கு பதிலாக 2 times 0 to π அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த இடத்துல -π to +πக்கு பதிலாக 2 times 0 to πன்னு எழுதிக்கலாம். மற்றபடி இது சேம் தான். அதே மாதிரி இங்கேயும் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா 2 times -π to +πயை 2 times 0 to πன்னு மாற்றி எழுதிக்கலாம். தென் அதுக்கு ரிலேட்டடான ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன் நான். தென் அடுத்தது ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸோட ஃபார்முலாவும் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸோட ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சைன் சீரீஸ்னால் சமேஷன் bn sin nx மட்டும் வரும்.
அதுவே கொசைன் சீரீஸ்னால் a0/2 சமேஷன் an cos nx வரும். ஸோ ஒன்றுக்கும் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்கேன். தென் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. f of x equal to summation over n equal to minus infinity to plus infinity cn into e power inx. இதில் cn ஓட ஃபார்முலா இது. தென் அடுத்தது பார்சிவல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா 1/2 into integral over minus by to plus by f of x the whole square dx equal to a0 square by 4 plus 1/2 into summation over n equal to 1 to infinity an square plus bn square. இதில் a0 an bn எல்லாமே ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். தென் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா y bar square equal to, இதுதான் ஃபார்முலா, 1/b minus a into integral over a to b f of x the whole square dx. பார்சிவல்ஸ் தியரத்திலிருந்து தான் ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கிது. தென் இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் வேல்யூ ஆர் ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்சிவல்ஸ் தியரம் gives the value of RMS of f of x in terms of Fourier coefficients. ஸோ ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், சரியா. தென் அடுத்தது ஹார்மானிக் அனாலிசிஸ். அதோட ஃபார்முலா இது a0 equal to 2 into மீன் வேல்யூ ஆஃப் f of x in 0, 2π. an அப்படிங்கிறது 2 into மீன் வேல்யூ ஆஃப் f of x cos nx. அதுவே sin nx f of x into sin nx போட்டோன்னா bnோட வேல்யூ. தென் ஃபண்டமெண்டல் ஹார்மானிக்னோ அல்லது ஃபஸ்ட்டு ஹார்மானிக்னோ கேட்டாங்கன்னா a1 cos x plus b1 sin xன்னு எழுதணும். அதுவே செகண்ட் ஹார்மானிக்னா இந்த ஆன்சர். தென் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு வரும்பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர். இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹார்மானிக். அதுவே ஆம்ப்ளிடியூட் ஆஃப் செகண்ட் ஹார்மானிக் அப்படின்னா இது, சரியா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.